வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மியோட மேத்ஸ் சீரீஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது பார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீச்சிமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 24, 36 மற்றும் 60ஆல் வகுத்தால் ஒவ்வொன்றிலும் 8 மீதி வரும் மிகச்சிறிய எண் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு மிகச்சிறிய எண், அந்த எண் வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 24ஆல் வகுத்தாலும் உங்களுக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா 8 வரும். அதே மாதிரி இதே எக்ஸை வந்து 36ஆல் வகுத்தாலும் அப்பவும் 8 தான் வரும். இதே எக்ஸை வந்து நீங்கள் 60ஆல் வகுத்தாலும் அப்பவும் 8 தான் வரும். இந்த மாதிரி இந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான சிம்பிளான ஆன்சர் என்ன, இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பரோட எல்சிஎம், அதாவது எல்சிஎம் ஆஃப் 24, 36, 60. ஓகே, இந்த எல்சிஎம் கூட நம்ம வந்து 8 கூட்டணும். ஓகே, இந்த 3ஓட எல்சிஎம்னா வந்து என்னது, மீச்சிமா. இந்த 3க்கு நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சிட்டு அந்த மீச்சிமா கூட 8 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கும் ட்ரிக் இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கண்டுபிடிக்கலாம். பட் அதை விட குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதை நான் எல்சிஎம்னு எடுத்துக்குவேன். ஓகே, பட் இதுதான் ஆன்சர் கிடையாது. இப்போ இந்த 60 நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன்னா, அந்த 60 அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 நம்பரில் பெரிய நம்பர் எது, 36. அந்த 36ஆல் வந்து நான் வகுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆல் வகுப்படும். நீங்கள் 2ஆல் 6ஆல் எதனாலும் வகுக்கலாம், பட் 12ஆல் வகுப்படும். ஓகே, 3 12 36, 5 12 60. இப்போ 5/3 இருக்குது, 5/3 இருக்குது. இதை இதுக்கு மேலே நம்மளால் வந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது, வகுக்க முடியாது. இது இப்படியே தான் இருக்கும், பாயிண்ட் வச்சு தான் வருமே தவிர முழுமையாக வந்து கேன்சல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 3 வந்து நீங்கள் இங்கே பெருக்குங்க. இப்போ என்னோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, மீச்சியமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 × 3. இன்னமும் முடியலை. இப்போ இந்த 60 × 3 தான் என்னோட எல்சிஎம். இது கூட இந்த நம்பர் மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு 24 இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் வகுத்து பாருங்கள். ஓகே, இப்போ இதுவுமே வந்து 12ஆல் வகுப்படும். நீங்கள் வேறு எந்த நம்பர் வச்சுனாலும் வகுக்கலாம், 12ஆல் வகுப்படும். 5 12 60, 2 12 24. இப்போ 5 3 15, மேலே கீழே 2 இருக்குது. 15 2ஆல் வகுப்படாது. ஓகே, ஏன்னா இது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை, வகுப்படாது. இப்போவும் கீழே வந்து 2 இருக்குதா, கீழே இருக்கிற இந்த 2 வந்து இங்கே சேர்த்துக்கோங்க. இதுதான் எனக்கான எல்சிஎம். 60 3 அரை 3 18, 60 180. 180 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 360. 360 தான் எல்சிஎம். அது கூட 8 கூட்டினா அப்படின்னா எனக்கான ஆன்சர் வந்துடும், 368 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே நீங்கள் மீச்சிமா எடுங்க. அந்த மீச்சிமா கூட என்ன மீதி வரும்னு கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டுங்க, அதுதான் ஆன்சர். இதே மாதிரி இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் 2 நம்பர் தான் இருக்குது. நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டினதை விட இது ஈஸியான கொஷின் தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத